தட் இஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் க்ரியேட் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஸ்ரீனிவாசன் சொன்னது மாதிரி நிறைய இஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள், ஹைலி இன்கம் ஜென்ரேட்டிங் வெஞ்சர். ரெவன்யூ மாடல். அப்புறம் இதில் வந்து மிகவும் முக்கியமான என்ன என்டர்பிரினர்ஷிப் மாடல். என்டர்பிரைசஸ் நிறைய என்வரன்மெண்டல் என்டர்பிரைசஸ் டெவலப் பண்ணலாம். பிபிபிக்கு அர்த்தம் என்னென்னா பெரிய ஒரு கம்பெனி வந்து 500 கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறதுல பிபிபி இல்லை. பிபிபின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன், கம்யூனிட்டி ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனா என்டர்பிரினோரியல் டெவலப்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் வந்து அப்போருந்தே ஆரம்பத்துலேருந்து இந்த ஏரியாவில் என்ற காரணம் என்னென்னா ஐடியா இஸ் டு கிரியேட் லார்ஜ் நம்பர் ஆஃப் என்டர்பிரினர்ஸ், ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் who will be able to handle this. பெரிய பெரிய கம்பெனிலாம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் நேரே சொல்லுவோம், நேரே அங்கே சென்ட்ரல் கொண்டு போய் அங்கே போய் நான் பண்ணிடுவேன் அப்படின்னா ஆல் இஸ் டர்ன் அவுட் டு பி எ ஃபெயிலுவர். இதில் தான் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ். அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணி we want to take this further. அதுதான் அப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஒர்க் ஷாப். அதை பற்றி நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா anything else you want to say? So just to add to what Dev Saham sir is saying, இது ஒரு model. Ana, it's not that this is not the only solution to all sorts of cities and all kinds of problems. I think இப்போ Kulithalayila there has been a proposition and he's been very successful in it. In the workshop or agenda, in addition to what sir mentioned, is from a municipality's point of view or a municipal corporation point of view, what are the difficulties today? இன்னைக்கு ஒரு solid waste management ஒரு எஃபிஷியன்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாடலை வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் டே டு டே ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க? வாட் ஆர் தி கன்செப்சுவல்? ஏன்னா இப்போ ஃபினான்ஸ் நிறையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மிஸ்டர் அஜய் யாதவ் ஜாயின்ட் கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது he said ஒன்று வந்து ஃபினான்ஷியல் வயபிலிட்டி. ஐ எம் சர்டன் a lot of us disagree because there's a lot of money to facility to fit கோலாம் வந்து ஆஃப் டேக் கம்மியாகிட்டு இருக்கு. நோபடி இஸ் JNNURM வந்ததுக்கப்புறம் people are not taking money from these organizations. ULBஸ்க்கு நிறையா பணம் அவைலபிலிட்டி இருக்குது. The next question is 12 ப்ராஜெக்ட் இருக்குமா இந்த முனிசிபாலிட்டியில், இதில் எந்த ப்ராஜெக்டை நான் பண்ணலாம்? How do I prioritize? Do I prioritize project A over project B? So இதெல்லாம் policy level decisions. அடுத்தது I think is where நீங்கள் something that you face on a day-to-day basis. உங்களோட challenges என்ன? State government, ஏன்னா நாங்கள்லாம் I'm certain this is worked. It's worked for various reasons. அவர் சொன்ன மாதிரி அவர் இருந்த வரைக்கும் இது ஒர்க் ஆச்சு. It's not a systemic solution. அவர் இருந்தால் அது வேலை பண்ணோம். அவர் பண்ண ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ஆன் பேமெண்ட் வாங்கினார். ரைட். பீஸ் பர் கேஜின்னு வாங்கினார். அதை வந்து தைரியமாக பண்ணார் அவர் சேர்மன். அவர் குளித்தல அமுதவேல் சார் வந்து அந்த 2 rupees காசு கொடுத்து வாங்கினார். எல்லாருமே பிரிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்னு நினைக்கிறவங்க தான் நம்ம. கரெக்ட். நான் பிரிக்கிறேன்யா, எனக்கு என்ன லாபம், முனிசிபாலிட்டி வேலை நீ பிரிச்சுக்க அப்படின்னு தான் நம்ம இருக்கோம். எனக்கு என்ன லாபங்கிறவனுக்கு 2 ரூபா கொடுத்தார். 2 ரூபா கொடுங்க, நான் 2 ரூபா தரேன், நீங்கள் 1 கிலோ பிரித்தாலும் பிரிக்காட்டாலும் அந்த குப்பையை கொடுத்து அவனுக்கே மனசு வந்து 2 ரூபாய்க்கு அந்த குப்பையை வாங்கினதுனால இவர் தனியாக வாங்கி அவங்க ஒர்க்கர்ஸ் வச்சு செப்பரேட்டாக அட்டை தனியாக, அதாவது இந்த ட்ரை வேஸ்ட்டை 2 ரூபா பெர் கேஜிக்கு வாங்கி அது 25 ரூபாய்க்கு விற்று அவங்க இது பண்ணார். கரெக்ட். அந்த தைரியம், அந்த 2 rupeesக்கு வாங்கக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்தது. அந்த தைரியம் யாருக்கு இருந்தது, யாருக்கும் இல்லை. கவர்மெண்ட் ஹேஸ் நாட் கிவன் எனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ், நீ பணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ்? ஏன்னா சார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருப்பாங்க, எல்லாம் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் போடுவாங்க. இவ்வளோ 2 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ பணம் பே பண்ணுறீங்க, அதனால் எவ்வளோ வருமானம் வருது. அது இன்னொன்று, இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ், இப்போ குளித்தலை வந்து ஒரு பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அதிகமாக உற்பத்தி ஆகுறாங்க. 90% பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அந்த டவுனில் அவ்வளோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட். இந்த வாழைத்தார் நிறைய இது வரும். இப்போ தாம்பரமோ பல்லாவரமோ இல்லை அனகாபுத்தூரோ இந்த மாதிரி திருவேற்காடோ இங்கெல்லாம் இடமே கிடையாது. எங்கள் ஊரில் தாம்பரத்தை எடுத்து பம்பிங் ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் சூரேஜ் ஸ்கீம் கம்பல்சரி கண்டிப்பாக கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பம்பிங் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு இடம் கிடையாது. பம்பிங் ஸ்டேஷன் ஒரு ஸ்க்ரீன் வெல், ஒரு கிரிட் வெல், ஒரு சக்ஷன் வெல், ஒரு பம்ப் ஹவுஸ், ஜென்ரேட்டர் கட்டுறதுக்கு இடம் இல்லை. இடம் இருக்குது, எல்லாம் பார்க் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்று நீங்கள் எல்லோரும் டி நகர் தெரியும், டி நகரில் டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. அந்த நேப்பியர் பார்க்கு மல்டி லெவல் பார்க்கிங் ஆக்கி அதை பார்க்கிங் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அது பார்க்குக்கு இது பண்ண, அந்த மாதிரி நிறைய அப்ஜெக்ஷன். பார்க் இருக்குது எங்கள்கிட்ட, அதை டெவலப் பண்ண முடியாது எங்களுக்கு. அதோட ஒர்க் இன்டர்வியூ நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எல்லா பிரச்சனையே இதுதான், லேண்ட் இல்லைங்கிறது தான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை. மற்ற எல்லாம் சப்சிடியரி பிரச்சனை. லேண்ட் இல்லைங்கிறதுல வந்து சரி, இப்போ சென்னையில் பொறுத்தமட்டில் 200 வார்டு ஆயிடுச்சு. இப்போ 200 வார்டில் எல்லா வார்டுலேயுமே இடம் இல்லை. இப்போ 50 வார்டில் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் 200 வார்டுலேயும் ஒரு 4 கிரவுண்ட் 5 கிரவுண்ட் இடையிலன்னு சொல்ல முடியாது இல்லையா? இடம் இருக்குது, தேடி பார்த்தா இருக்குது, மனசு இருந்தால் இருக்குது. ஏன்னா இப்போ என்னென்னா லேண்டு சிட்டிக்குள்ளே லேண்டுன்ன உடனே நான் வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாமா, மால் கட்டலாமா, ஒரு கிரவுண்டு 3 கோடி ஆகிட்டு கிரவுண்டு 4 கோடி ஆகிட்டு அந்த லைனில் திங்க் பண்ணுறாங்க. மக்களுக்கு சானிடேஷனோ ஹெல்த்தோ லைவ்லிஹுட்டோ லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி கவலையே இல்லை. மால் கட்டி பணம் பண்ணலாமா? இல்லை, லோக்கல் பாடி மால் கட்ட மாட்டாங்க. லேண்டுக்கு கான்செப்ட் அது இல்லை. இல்லை, ஒரு நிமிஷம் சார், நீங்கள் சொன்னதுக்கு அதோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் எடுத்த 3 நகராட்சியிலுமே ஊட்டி நகராட்சியில் 36 வார்டில் 31 வார்டுக்கும் எனக்கு அடிச்சிருச்சு சொல்கிறேன். இல்லை மஃப்சல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஊட்டியே சொல்கிறேன் நான். ஊட்டியே 31 வார்டுக்கு இடம் கிடச்சிச்சு ஊட்டியில். செகண்ட் வந்து ராமேஸ்வரம், மொத்தமே 21 வார்டு தான், 21 வார்டுக்குமே இடம் கிடச்சிருச்சு. அடுத்தது காரைக்குடி 36 வார்டுக்கும் 32 34 கிடச்சிருச்சு. அந்தந்த வார்டு இப்போ சார் ஒன்றுமே இல்லை சார், அது இருக்குது. அது எவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த வார்டில் வந்து 1000 வீடு இருக்கலாம், இல்லை 500 வீடு இருக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் அதுக்கான வேலைகள் அங்கே தொடங்கிடுது. இடம் கம்மியாக இருக்குது, குப்பைகள் அதிகமாக இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆகிட்டோம். கீழே இருக்கக்கூடிய ஏரியா எவ்வளவோ அதோட டபுள் ஆக்கிடும், இன்னும் வேணுமா 3 ஆக்கிடும். அது ஒரு விஷயம் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் 21 இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் எந்த நகராட்சியோட விடுங்க, உங்கள் நகராட்சிக்கு நான் வரேன், இறக்கி விட்டுருங்க. என்ன உங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டரையும் ஒரு சர்வேவரையும் மட்டும் கொடுத்து அனுப்பிவிடுங்க. ஒவ்வொரு வார்டுலையும் சொல்கிறேன், நம்ம வந்து குப்பை கொட்டுறதுக்கு இத்தனை ஏக்கர் வேணும்லாம் தேவையே கிடையாது. அந்தந்த வார்டு குப்பை முடிச்சிடும். 2 கிரவுண்டு எனக்கு 1 கிரவுண்டு. சரி பார்க்கலாம் சொல்கிறேன். 1 கிரவுண்ட் ஆக்சுவலாக 1 கிலோமீட்டருக்கு மேலே குப்பையை கொண்டு போக வேண்டாம். இந்த ட்ரைசைக்கிள் மாடல் அதான் இதோட பியூட்டியே. பயோமெத்தனேஷன் பிளான்ட்டுக்கு 90 lakhs கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்துட்டான். அதுக்கு தேவை வந்து 20/20 400 ஸ்கொயர் மீட்டர். என்கிட்ட இடம் இல்லை. சரி பரவாயில்ல, அது ஒன்று இடம் இல்லைன்னா ஒன்று டாடா ஏசி ஆட்டோ இருக்கு நம்மளுக்கு. ட்ரைசைக்கிள் பதில் பாயிண்ட் கிளியர் பண்ணணும். நீங்கள் வந்து பில்டிங் இதில் வந்து ஓஎஸ்ஆர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் எல்லாம் மேஜர் 5 கிரவுண்ட் 6 கிரவுண்டுக்கு மேலே எனி டெவலப்மெண்ட் இருந்தால் அவங்க வந்து மினிமம் ஏரியா 10% வந்து ஓஎஸ்ஆர் விட்டு வைக்கணும். சிட்டியில் பல இடங்களில் ஓஎஸ்ஆர் இருக்குது. உங்களுக்கு அவங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்ன கட்டுறதுக்கு, அதுலேருந்து உங்களுக்கு ஓஎஸ்ஆர்லேருந்து அது யூஸ் பண்ண முடியாது, அது இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓஎஸ்ஆர் யூஸர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதனால் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா சிஎம்டியும் கார்பரேஷன் சேர்ந்து உட்காந்தாங்கன்னா லேண்டு ஸ்ரீனிவாசனுக்கு ஜாஸ்தி லேண்டு கிடைக்குமே தவிர குறைவாக கிடைக்காது. ஓஎஸ்ஆரில் லேண்ட் இருக்குது, அந்த ஓஎஸ்ஆர்லாம் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, காலனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கார்டன் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இந்த பர்பஸ்க்காக பப்ளிக் பர்பஸ்க்காக ஓஎஸ்ஆர், த பர்பஸ் ஆஃப் ஓஎஸ்ஆர் இஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸ். ஸோ அதனால் லேண்டு நம்ம தேடி போய் சர்வே பண்ணாங்கன்னா கிடைக்கும். கிடைக்காம இல்லை, லேண்ட் வந்து ஓஎஸ்ஆர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்குது அப்ரூவ்ட் லேஅவுட்ஸ் தான் ஓஎஸ்ஆர் இருக்கும். அப்ரூவ்ட் லேஅவுட் போடும்போது ஓப்பன் ஸ்பேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போம். அன்அப்ரூவ்டாக நம்ம இப்போ எல்லாம் ஹேப்பஸாடாக டெவலப் பண்ணது தான் இந்த சிட்டி எல்லாமே. ஓஎஸ்ஆர் வந்து புதுசாக டெவலப் பண்ணுறதுலாம் ஓஎஸ்ஆர் ப்ரொவிஷன் கொடுத்து 10% ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அப்ரூவல் வாங்குறாங்களே தவிர எந்த இப்போ எல்லா இடமே ஓஎஸ்ஆர் இல்லை. சர்வே பண்ணுங்க, ஓஎஸ்ஆர் இஸ் தேர். இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான், இருக்குது எவ்ரிவேர். இப்போ இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் இன்னைக்கு 1964 முனிசிபாலிட்டியான தாம்பரத்தில் ஓஎஸ்ஆர் இருந்ததெல்லாம் டெவலப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ எனக்கு இல்லை, இதெல்லாம் இப்போ எனக்கு வந்து 400 ஸ்கொயர் மீட்டர் இடம் கிடைக்கல. இதே தான் பல்லாவரம். ஒரு நிமிஷம், இதே தான் சிட்டியில் உள்ள எல்லா முனிசிபாலிட்டி. இந்த ரூமில் உட்காந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. களத்தில் இறங்கி சர்வே பண்ணி ஸ்டடி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணால் தான் முடியும். ஓகே, வேற என்ன சேலஞ்சஸ்? பிளாஸ்டிக் தான் எனக்கு பெரிய சேலஞ்ச். சரி நான் முடிச்சிடறேன் சார். உங்களுக்கு ஒரு லேண்ட் தான் பெரிய சேலஞ்ச். நீங்கள் பார்க்கறது காரைக்குடி ஜஸ்ட் இப்போ நான் 3 மாதத்துக்குள்ளே நடந்த விஷயம். இடம் இல்லைன்ட்டாங்க. எதுக்கு இடம் இல்லைன்னா டீசென்ட்ரலைஸ் வே ஆஃப் கலெக்டிங் கார்பேஜ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது குப்பையை வாங்குறதே முறையே சரியில்லை. நம்ம உதாரணத்துக்கு குப்பை வண்டி போவோம், முதல் வீட்டில் காய்கறி குப்பை எல்லா தடையில் கொடுப்பாங்க, வாங்கி கொட்டிக்குவோம். அடுத்த 2 வீட்டில் குப்பை கொடுப்பாங்க, அதையும் வாங்கி மக்கும் குப்பை மக்காத குப்பை கொட்டுவோம். அடுத்தது கோழி கடை வந்துக்கும், கோழி கடையை குப்பையை வாங்கி எல்லாம் கொட்டுவீங்க, மக்கத்தில் கொட்டுவீங்க. அடுத்து டெய்லர் கடை வரும், துணி கொடுப்பாங்க, அதையும் கொட்டிக்குவீங்க. அடுத்தது முடி வெட்டுற கடை வரும், முடியை கொடுப்பாங்க, பிளேடு கொடுப்பாங்க, அதையும் வாங்கி கொட்டிக்குவீங்க. அப்படின்னா மொத்த கலந்து போகிறப்போ பிரச்சனை. அப்போது 18 வகையான குப்பையை தனிப்பட்ட முறையில் தான் வாங்கணும். கார்ப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஸ்டோரி இதெல்லாம் வரும். 18 வகையான குப்பையை வந்து தனிப்பட்ட முறையில், உதாரணத்துக்கு ஒரு உங்கள் கார்ப்பரேஷன் சென்னை கார்ப்பரேஷனுக்குள்ளே 10,000 முடி வெட்டுற கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 டாடா ஏசி ஆட்டோ அவங்க 1000 கடைக்கு காலையில் சாயந்தரம் போய் எடுத்துரும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துரு. அது ஒன்று நான் நடத்திட்டு பொருள் கிடையாது. அது வெறும் முடி வெட்டுற கடைக்கு மட்டும் தான் போகும், வேற எங்கேயும் போகாது. இன்னொரு வண்டி வந்து வெறும் கோழி கடைக்கு மட்டும் தான் போகும். அப்போ ஒவ்வொன்றும் ரா மெட்டீரியல். இப்போ இதில் கொடுப்பாங்க, இது கோழி கால்,
இது கோழி குடல் இன்னைக்கு காலையில் எடுத்துன்னு வந்தது. இதெல்லாம் அருமையான 18 நாளில் வந்து குணபஜலமாக மாறி ஆர்கானிக் ஃபார்மிங் போகக்கூடிய பொருட்கள் எந்த உதவும் இருந்தது. சரி, இப்போ நீங்கள் என்னாச்சு பிக்சர் என்னாச்சு? இது வந்து 14 ஏக்கர் நிலம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது 14 ஏக்கர் நிலத்தை இழந்துட்டாங்க. எப்படி இழந்தாங்கன்னா குப்பையை கொண்டு கண்டாரத்தில் கொட்டிட்டு, ஒரு 14 ஏக்கரில் குப்பை கொட்டிட்டு வந்துட்டாங்க. 3 கிலோமீட்டர் போனாலும் அது கீழே எந்த கட்டணம் வரக்கூடாது. போட்டு கார்டன் வேஸ்ட்டை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போது பெரிய பெரிய வுட்டு லீஃப் எதுவுமே பற்றி கார்டன் வேஸ்ட்டை பற்றி இப்போ வரப்போகுது. டிசம்பர்லேருந்து வரப்போகுது. கொட்டு போகுது, டன்னு கணக்கில் இலை கொட்ட போகுது. என்ன பண்ண போகிறோம்? போட்டு ஒரு கொளுத்தி விட்டு வர போகிறோம் 3 நாளைக்கு. ஏன்னா கொட்டிட்டு வர போகிறோம், அவ்வளோதான் பண்ண போகிறோம். வச்சுட்டு காஞ்சி பண்ண இலையை. ஸோ இப்போ நான் காமிக்க போகிற இந்த ஸ்லைடு வந்து 14 ஏக்கர் நிலத்தை நம்ம காரைக்குடி நகராட்சி 14 ஏக்கர்லேருந்து 9 ஏக்கரை மீட்டு எடுத்துட்டோம். அது எப்படி மீட்டு எடுத்துன்னு பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்குள்ளே. இப்போ 1 ஏக்கர் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 14 ஏக்கரில் இருந்த ஏற்கனவே கொட்டியிருந்த குப்பைகளை எல்லாம் இயற்கையான வேலியாக மாற்றப்பட்டது. எப்படின்னா அந்த 14 ஏக்கரில் பரவலாக கொட்டின குப்பையை பவுண்ட்ரியில் அப்படியே ஸ்கொயர் பவுண்ட்ரியில் 20 அடி உயரத்திற்கு 30 அடி பேஸை வச்சு மேலே தூக்குறதுனால வி லாஸ்ட் 5 to 6 ஏக்கர் ஆஃப் லேண்டு பவுண்ட்ரியில். அதுவே பவுண்ட்ரியாக மாறி போயிடுது. அதுக்கு மேலே கொட்டிட்டு கேழ்வரகு விதைகள் அந்த ஜூட் பேக்கெல்லாம் போட்டிங்கன்னா, ஜூட் பேக் வச்சு கவர் பண்ணிங்கன்னா மேலே பக்கா ஒரு பவுண்ட்ரி அந்த மலை மாதிரி ஆகிடும். 20 feet ஹில் மாதிரி ஆகிடும். அந்த ஹில் தான் இதுதான் டம்பிங் சைட்டு. இது நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த டம்பிங் சைட்டு தான். கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுங்க சார். இதுதான் டம்பிங் சைட்டு. 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. சேர்மன் நல்ல இவங்க வந்து காலேஜோடைய ப்ரொஃபஸராக இருந்தவங்க சேர்மன். இப்போ அவங்களால சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க கான்செப்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இருந்த இடம் இப்படி மாறி இருக்குது. இன்றைக்கி ரிகவர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பவுண்ட்ரி இப்படி தான் இருந்தது. 14 ஏக்கர்ஸ்லேருந்து 9 ஏக்கர்ஸ் வி ரிகவர்டு. வெல் காம்பவுண்டட் ஏரியா இருந்தாலும் இப்போ இந்த ஹீப் எடுத்து சொல்லிட்டேன். இந்த ஹீப் தப்பாக போட்டாங்க. இந்த ஹீப் எடுத்து மறுபடியும் பவுண்டரிக்கு போயிடுது. அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேர் இஸ் சிமெண்ட் ரோட் வித் அஸ். இந்த சைடு வெளியே போயிடுது, அதுவும் வெளியே போயிடுது. அப்போ டோட்டலாக நடுவில் எங்களுக்கு கிடைக்க போகிறது 9 ஏக்கர். இந்த 9 ஏக்கர் 3 ஃப்ளோராக போகிறோம். 27 ஏக்கர். அடுத்த இன்னொரு 20 வருஷத்துக்கு நீ எவ்வளோ குப்பை போட்டாலும் சரி வாங்கிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற தேவக்கோட்டை குப்பையை நாங்கள் அனுப்ப சொல்லிட்டோம். பிரச்சனை தீர்ந்து போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு குப்பை உட்காந்து பிரிக்கிறது ஒரு ஷேடான ஒரு இடம் வேணும். வேலை செய்கிறவங்க குப்பை கொட்டில் போய் நின்று பண்ண மாட்டான். இன்றைக்கி வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் ஆர் ரெடி டு கம் அண்ட் சூப்பர்வைஸ் த ஹோல் ப்ராஜெக்ட். காரைக்குடி பற்றி பேசுகிறாரு. நான் சென்னை பற்றி சொல்கிறேன். பெருங்குடியில் எத்தனை ஏக்கர் டம்பிங் யார்டு தெரியுமா உங்களுக்கு? 360 ஏக்கர், 360 ஏக்கர்ஸ். கொடுங்கூரில் 540 ஏக்கர்ஸ். ரெண்டும் சேர்த்து 1000 ஏக்கர் டம்பிங் யார்டில் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி சென்னையில் 1000 ஏக்கர்னால் வேல்யூ எவ்வளோ? அதை பற்றி யாரும் யோசிக்கல. அந்த டம்பிங் யார்டு இந்த மாடலில் ஃபாலோ பண்ணால் அந்த டம்பிங் யார்டே தேவையில்லை. யூ கேன் மேக் இட் இன்டு பியூட்டிஃபுல் டவுன்ஷிப். வேற ஒரு அண்ணா நகர் டெவலப் பண்ணலாம். தேட்ஸ் வாட்டர் பாடி இருக்கக்கூடாது. வேறு விதமாக டெவலப் பண்ணலாம். பார்க் இட் கேன் பி டெவலப் இன்டு ஈகோ பார்க். ஸோ அதனால் லேண்ட் இஸ் தேர். லேண்டை பற்றி சர்வே பண்ணாதான் தெரியும். நாராயணி வாண்டு செய்யுமே இல்லை. எனக்கு வந்து நீங்கள் வெட் வேஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை 2 பக்கெட்டில் கொடுக்குற போது காய்கறி தொலியும் போடுவாங்க. சமையல் பண்ண பழைய சோறு, மிஞ்சி போன மசாலா அதெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி கம்போஸ்டிங் பண்ண முடியும்? சிட்டியில் எப்படி பண்ண முடியும்? அதை வந்து கம்போஸ்டிங் வந்து பண்ணுறதுக்குள்ளே சட்டம் கெட்டு போயிருக்கும்ல. இல்லை, முதல் சொல்லிடுறேன். நான் வந்து கெட்டு போகிற அளவுக்கு விடுறது கிடையாது. இதில் இந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் ஸ்டோரி அதுதான். ஹேண்டில் பண்ணுறது எவ்ரி 12 hours கலெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஒர்க்கர்ஸ் ஹவர்ஸை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹாலிடேக்கு மாட்டிக்கணும். எனக்கு லீவின் கிடைக்க திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வேலைக்கிழமை மாற்றிக்கிங்க. அவ்வளோதான். 2 பேரும் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய டோரை மூட முடியாதோ, ஹாஸ்பிட்டலோட டோரை மூட முடியாதோ, ஃபயர் சர்வீஸ்க்கு லீவ் கொடுக்க முடியாதோ, அது மாதிரி சானிடேஷன் ஷுட் பி 24 hours. ஸோ வி ஷுட் நாட் ஸ்டாப் தட். அதில் வந்து 9 to 7 சரியா? இதில் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா, குப்பையை கொண்டு வந்து பிரித்து கொடுக்குறாங்க, நம்ம ஆளுங்க அப்படியே வாங்கி கொட்டிக்கிறோம். எந்த குப்பை வண்டிக்குள்ளே இந்த அளவு ஃபெசிலிட்டி இருக்குது? நான் ஒன்றே காமிக்கிறேன். இது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கோம். நீ பாருங்கள், இந்த ஃபோட்டோக்குள்ளே பாருங்கள். இந்த ட்ரைசைக்கிள் வந்து 300 ஃபேமிலி கெப்பாசிட்டி. பட் 250 ஃபேமிலி ரூரலில் வாங்குகிறோம், 200 ஃபேமிலி அர்பனில் வாங்குகிறோம். மேலே பறந்து போகாது. ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். 5 அடி 5.5 அடிக்கு மேலே போகாது. தெரு அடைச்சிக்காது. தெரு ஓரமாக போகும். வீலெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்போக்ஸ் எடுத்துட்டோம். எல்லாம் பைப்ஸாக மாற்றியாச்சு. பேக் டோர் இப்படி இருக்குது. ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த வண்டியோட பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷன் வச்சு எந்த நேரத்தையும் நகராட்சி வண்டி ஓடுது. அப்புறம் மற்ற பேசுவோம். ஸோ முதல் பார்ட்டிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டி தேவை, அது எதை எங்கே வைக்கணும்,
அவன் அந்த மட் கார்டு நான் எங்கேயோ குப்பையை உட்காந்து பிரிக்கிறேன், இது வந்து இது லெக் இது அதுக்கு குடிக்கிற தண்ணி வைக்கிற பாட்டில், அது புகார் பெட்டி. மக்கள் என்ன தகவல் சொல்லணும்னா அது சொல்லலாம். அது லாக் சிஸ்டம் எப்படி இருக்கணும், பின்னாடி லாக் எப்படி இருக்குது ஒன்றுத்துக்கும், ஹூக் சிஸ்டம் ஏன் வைக்கணும் வண்டியில் சுற்றி, அந்த வண்டியுடைய ரிஃப்ளெக்ஷன் நைட்டில், ஏன்னா 6 மணிக்கு மேலே வண்டி ரோட்டில் போகிறப்போ நைட் வெளிச்சத்தில் குப்பை வண்டி போகணும்னு தெரியணும். அந்த பார்ட்டிஷன் எப்படி இருக்கு பாருங்கள், அந்த தகடு எடுக்கிறது எப்படி, 2 பார்ட்டிஷன் இருக்குது. அந்த பார்ட்டிஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் எப்படி தான் பார்க்க போகிறீங்க வெளியே, பட் இருந்தாலும் அதை ரிவர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். 50% பார்ட்டிஷன் கொடுத்துருக்கேன், 70% கொடுத்துருக்கேன், 25% கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வண்டி வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியாக்குள்ள நுழைஞ்சதுன்னா இந்த தகடு அப்படி தூக்கி நான் 25% போட்டுருவேன். அப்படின்னா எனக்கு கமர்ஷியல் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய காய்கறி ரொம்ப ரொம்ப கம்மி ஆர்கானிக். மிச்சம் 75% ஐம் யூசிங் ஃபார் இன்ஆர்கானிக். ஸோ அப்போ கமர்ஷியல் ஏரியாவில் அந்த வண்டி போச்சுன்னா எனக்கு இப்படி மாற்றிக்குவேன். இதே வந்து ரோடு பெருக்கிற போகிறப்போ இந்த தகடு தூக்கி இப்படி போட்டுருவேன். ஏன்னா ரோட்டில் வந்து கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட் அதிகம் பெருக்குனா இவ்வளோ வரும். அப்போ 25% தான் பேப்பர் பிளாஸ்டிக் எடுத்து போட்டுக்குவேன். அப்போ இந்த பார்ட்டிஷன் மாற்றி எங்கே வேணாலும் போட்டுக்க முடியும். வேண்டாம் ஒரு வீட்டுக்கு போகிறேன், பெட்டு தற்காலம் தூக்கி போட்டாங்க, ஒரு பப்பாளி மரத்தை தூக்கி போட்டாங்கன்னா இந்த தகடு அப்படியே தூக்கி படு போட்டுருவோம் கீழே. அப்படியே இந்த ஃபுல் 4x3x3 அப்படியே தூக்குவேன். ஒரு பெட்டை தூக்கி வண்டியில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மகளிர் குழு சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா குப்பை கண்ணில் படலை. நம்ம படுற பெரிய தப்பு, ட்ராலியை வந்து கையில் கொடுத்துட்டு 4 டப்பாவை கொடுத்துட்டு தள்ளின்னு போடுறான், நாய் வந்து கத்துது, மேலே 4 சண்டை போட்டு புறறது, கீழே குப்பை சேதறது, அதை எடுத்து போடணும். குப்பையும் பார்க்குறாங்க, அந்த பொம்பளையும் பார்க்குறாங்க, குப்பையும் பார்க்குறாங்க. அந்த அம்மாவை கேவலமான ஒரு வடிவத்தாமல் வடிவமைச்சிட்டோம். இது அழகாக குப்பை வெளியே இருக்கதே தெரியாது, அழகாக வண்டி தள்ளி போயிடுறாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வரலாம். சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷன் கொண்டு வரலாம். வேறு எது முனிசிபல் கார்பரேஷன் வந்திருக்கோம், ஏதாவது ஒரு நிமிஷம் ப்ளீஸ், வில் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு முனிசிபல் கார்பரேஷன் வந்திருக்கீங்களா, முனிசிபாலிட்டி அம்பத்தூரில் It's a good point. Anyway, that's plastic is a different project. This is a new area. But holding is mixed. We have already discussed that. தாம்பரத்திலிருந்து வந்திருக்கீங்கல்ல, தாம்பரம் மிஸ்டர் முருகேஷன், நீங்கள் தான் இருக்கீங்கண்ணா? இல்லை ஸ்ரீனிவாசன் யார்? சிஎம்ஏ. மழைக்காலத்தில் என்ன பிரச்சனைகள் வருது? சிட்டியில் நீங்கள் தானே பண்ணுறீங்க? சிஎம்ஏ. சரி சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. சென்னை பற்றி சொல்லுங்க. சார், சென்னை கார்பரேஷன் பொறுத்தவரையில் இந்த ட்ரை சைக்கிள்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சார். சொன்ன மாதிரி 4 அந்த பேக்ஸ், அந்த பிளாஸ்டிக் ஒன்று வந்து இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? எஸ். இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? எஸ், சேலஞ்சஸ் என்ன? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா எவ்ரிபடி டசன்ட் வாண்ட் தேர் கார்பேஜ் இன் தேர் ப்ரிமிசஸ். ஈவன் நம்ம ஒரு ஏதாவது ஒரு பின்னு வந்து ஒரு கான்செப்ட் நம்ம முன்னாடி வந்து இது இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் ஸ்ரீனிவாசன் வெல் நோன் தட் வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் தட். அந்த எரு தயாரிக்கிறது வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு மாடலாக பண்ணி ஆரம்பித்தோம். பட் அகெயின் தட் பார்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் அப்ஜெக்டட் அண்ட் ஸ்லோலி தட் ஹஸ் கான் டு திஸ் த ஓல்டு சிஸ்டம். ஸோ தட் இஸ் த திங். த அவேர்னஸ் மஸ்ட் பி கிரியேட்டட் டு த பப்ளிக் that this is a wealth. Waste is not a waste. So something like that it has to be made. And definitely the story behind is definitely the public should realize, and the corporation has to handle the waste in such a manner that it should not be a hindrance to the public. But everywhere, even if a project is made ready, so they go to the court and they get stay and other things, and it goes like that only. As Sir said, the Kodungayur dumping, we are suffering a lot. And the previously, the small place, I think if I remember correctly, it is in 2003, and Vijay Kumar, our commissioner, was there. So we are introduced in Brattapat Association in Veperi. That a small area, it is looking good for this type of this thing. For a city like Chennai, so we are now after the expansion, we generate around the city generates around 4,200 to 4,500. Previously, it was around 3,000 to 3,200. Now it is a great risk we are handling as per the scenario is available on Chennai. So every day, even today,
with great difficulty only we came here, and we have faced some problems in Perumbudi, and our SC is also likely to come here, and because of that problem he doesn't come here. So I came here after visiting the Kodungallur dump site only. What are the problems? Land availability பற்றி உங்க view என்ன? But as said, but the core city of the area, it was definitely, it's a problem of land. So now the extended area, we can look forward for these type of things. But in core cities, definitely it's a problem by identifying land. But previously, as these things, in small parks also we tried, and there also we just had the problem of nearby public, and they doesn't want the things to be there. And even if we give the awareness to the people also, they say, no, previously we were throwing it away, all the people, it is a duty of the corporation people to take away all these things. But now doorstep collection. So when we, instead of going for source segregation as a first instance, we just wanted the people to hand over the garbage first. So that has slowly become fruitful now. And the second part of it, the source segregation, to the extent possible, they are doing even the sanitary workers, they do, and they have been permitted to utilize the monetary benefit out of it, and they make to the recyclers. So that has been permitted, and thereby we got the absenteeism also less. So that is also there. With regard to this segregation of plastic, and we have introduced in right from February onwards, but in particular Wednesdays, we have insisted everybody to hand over, and everybody is collecting, and even the schools and other things, we are collecting more and more. And for which, as Sir said, the shredding machines have been installed in all the 15 zones, and we are collecting and taking it to the shredding machines and making it shredded. And right from that, and we are using it in making tar roads also. There are some little difficulties, but it has been being slowly overcome on these things. அந்த பாருங்க, நீங்கள் உங்கள் நேராக ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்கள். அந்த ஃபோட்டோ இது வந்து டாலர்ஸ் காலனி, பெங்களூரில் டாலர்ஸ் காலனி, ஹை இன்கம் குரூப், சிஎம்மோட வீடு அங்கே தான் இருக்குது. அந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சவுக்கு கொம்பன்ட்டு மேலே வாட்டர் ப்ரூஃப் அந்த பழைய என்ன சொல்லுவாங்க, வெர்ஜின் அந்த என்ன அந்த தார்பாலின் மாதிரி ஒரு போட்டு சுற்றி கோணிப்பை கட்டியிருக்காங்க அந்த செவருக்கு பதில். 320 ஊருக்கு மையத்தில் கட்டி விட்டோம், பார்க்லேயே பண்ணிட்டோம். இல்லை வர்மி கம்போஸ்ட்காக சொல்ல வரல, எதுக்காக சொல்ல, ஊருக்குள்ள இடம் இல்லாமல் இல்லை, பார்க் இருக்குது, பெரிய பெரிய இடம் வேண்டாம் நம்மளுக்கு. 20க்கு 10 20 அந்த நேபரிங் 45 ரூபா. இதை கொண்டு போய் நீங்கள் ரோடு போடுறன்றீங்களா, எனக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது ஒர்க்கர்ஸ்க்கு? சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். இது மாதிரி நான் 38 வகையான பிளாஸ்டிக் கவர் அதை வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, 38 வகையான பிளாஸ்டிக் கவர் வரிசையா வச்சிருக்கேன். இல்ல whatever it is, but the government policy is now to make all the bitumen roads mixed with plastic. இல்ல அது பண்ணல சார், 45 ரூபாய் பொருளை கொண்டு போய் ரோட்ல போடுறது. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். பல விதமான பிளாஸ்டிக் இருக்கு, எந்த விதமான பிளாஸ்டிக்? இட் இஸ் மெல்லி, அதாவது இந்த பேக் வந்து ஒவ்வொரு நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கையில் கொடுத்துரும். ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தில் அன்றிலிருந்து ஒரு முறை தூக்கி எரியக்கூடிய பிளாஸ்டிக் கவர் இந்த நகராட்சியில் இந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்காது. எல்லாருக்கும் இது ஒரு கையில் ஹூக்லேயோ இல்லை பெல்ட்லேயோ மாட்டிக்கலாம். ஒரு ஹூக் இருக்குது, இதில் மாட்டிக்கலாம், அவ்வளோதான். எல்லா வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுத்து கையெழுத்து வாங்கிடுறோம். எப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் மொத்தமே. இவ்வளோ ஸ்டிச்சிங் தான் டைம் தேவைப்படுது. அதனால் இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளில் பல பேர் டெய்லரிங் கிளாஸ் முடித்து உட்காந்துருக்காங்க உள்ள. அவங்களுக்கு இந்த வேலையை முழுமையாக கொடுக்குறோம், முழு நேரமாக. அவங்களுக்கு பேமெண்ட் வில் பி பெய்ட் இன் தர் அக்கௌண்ட் டைரக்ட்லி. ஒன்று. ரெண்டாவது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், நடக்க முடியல, மோர் தென் 80% ஃபிசிக்கலி சேலஞ்சபிள், உட்காந்த போது பவர் மிஷினை போட்டு உட்காந்து அழகாக தச்சு போடுறாங்க. யூ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம், கொடுத்து விடுங்க. அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில், மகளிர் குழுக்கள் எல்லாம் தச்சு குவிங்க பைய. ஒரு பர்டிகுலர் மந்தில் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அடுத்த நாள் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 5ஆம் தேதி வேர்ல்டு என்வரன்மெண்டல் டே ஆன்வர்ட்ஸ் இட் இஸ் டிக்ளேர்டு. சார் ஒரு முடிச்சிடறேன் சார், ஒரு நிமிஷம். இது வந்து நான் சொல்கிறது, ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக கேரி பேக் இல்லாமல் தான் போகணும். இது வாங்க முடியாதுன்றதுக்கு முன்னாடி இது ஒன்று. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு கடைக்குமே 100 பை கொடுக்கணும். இந்த மாதிரி பை இதோட சின்னதாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஷோல்டர் பேக் தான், சின்ன பை 5 ரூபாய்க்கு கடைக்கு ஏறும். அதாவது 100 பை ஒரு கடைக்கு கம்பல்சரி ஃப்ரீயாக கொடுத்துட்டு வரும் மகளிர் குழு மூலிமா. கொடுத்துட்டு வந்துட்டோம். தப்பி தான் நான் போனேன், இன்றைக்கி மறந்துட்டு அந்த பையை எடுத்து மறந்துட்டேன். நான் கடைக்கு போய் நிற்கிறேன், பொருளை வாங்கிட்டேன். கையில் பை இல்லை, 5 ரூபா கொடுத்து அந்த பையை வாங்கி போயிட்டேன், பொருளை கொட்டிட்டேன். எங்கள் வீட்டில் இது மாதிரி 10 பைசா இருந்து போச்சு, என்ன பண்ணுறது? 10 பையும் துவைச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வந்து கடைக்காரட்டி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த நான் கொடுத்தா 5 ரூபா
அவன் கொடுத்துருவான். கடைக்காரன் காசு கொடுக்க வேண்டாம் எனக்கு மகளிர் குழுக்கு, ஆனால் பையை வாங்கி போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா 100 பை கொடுத்துட்டு போனோம் இந்த மாதம், என்கிட்ட 5 பை தான் மிச்சம் இருக்குதுன்னா மகளிர் குழு வரும், இன்னும் 95 பை வச்சுட்டு இருக்கிற 95 பைக்கு 5 ரூபா வாங்கி வச்சா பாருங்க, அந்த பணத்தை வாங்கிடுவாங்க அவ்வளோ. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ டோட்டலாக இந்த ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக் சரி எந்த பர்சனும் வரவே வராது. ஆனால் யூ ஹேவ் டு பிளான் வெரி வெல். அதனால தான் சொன்னேன், இந்த 3 இதை தைக்கிறதுக்கு டைம் தான் அதிகமாகுதுன்னு தான் இன்றைக்கி ஜெயில் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு எங்களுக்கு. போட்டு அங்கே எடுத்துன்னு வந்துருவோம்னு சொல்லிட்டு. அதனால் பிளாஸ்டிக் அப்போது நீங்கள் சொல்கிற எந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எல்லாமே வந்து பிபி கவரெல்லாம் வந்து நீங்கள் முழுமையாக பேன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேக்கேஜ் சிஸ்டம் இதை வச்சு தான் நம்பி இருக்குது. ஸோ அதனால் வந்து முழுமையாக பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இட் கேன் கோ பேக் டு த ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இது போச்சுன்னா இதுக்கு அடுத்த கிரேட் ஆஃப் பிளாஸ்டிக் குறையும். அகைன் அண்ட் அகைன் யூ நாட் டிபெண்ட் த பிளாஸ்டிக் கவர் ஃப்ரம் த ஒன்லி ஆயில். இதை வச்சு அடுத்த கிரேடு கொண்டு போங்க, இதோட அடுத்த கிரேடு போங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம பால் கவர் இருக்குது, பால் கவர் அடுத்த கிரேடாக போகிறப்போ இது வருது எண்ணெய் கவராக மாறி போகுது. வெல்கம் டு தட். A short sort of a manual that we are building within Athena for urban local bodies in the state government of Tamil Nadu. Now, this is a very important part of this workshop where we'd like to understand from you if the direction in which we are headed in. I'll do that. Basically, laying on the ground to experience. Sure, sir. Sure, sir. Right. So we want to, at the end of this workshop, we want to sort of be able to take forward the discussions that we've had and identify at least a common set of areas where we all have, we all have some sort of consensus on and say, okay, this is a must and this is the way we should look at solid waste management going forward in the state of Tamil Nadu. And our guidebook would then focus on those aspects. Finally, we have a professor, Professor Ashwin Mahalingam from IIT Madras, who's our advisor, who will then sort of be moderating and taking forward the final discussion for the day, where we will have to sort of arrive at this consensus on what will work and what will not. So I now, without much further ado, request Mr. Srinivasan to wrap up his session with a display of the Vellore model, which is exhibited right behind you. இப்போ காலையில் பார்த்த மாதிரி அந்த வேஸ்ட்டை வந்து ஒரு இன்டர்லிங்கிங், அதாவது இன்டெகிரேட்டட் அண்ட் சஸ்டைனபிள் சாலிட் அண்ட் லிக்விட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த சிஸ்டத்தில் பின்னாடி லிங்க் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற சைட்டில் போய்ட்டு. பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எல்ஆர்எம் சென்டர், இந்த யார்டுன்ற வார்த்தை தூக்கிட்டோம். கம்போஸ்டிங் யார்டு, டம்பிங் சைட்டு, இதெல்லாம் வந்து கொட்டி எடுத்துக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி ப்ராஜெக்ட் சஸ்டைனபிலிட்டிக்கு யூஸ் ஆகாது. இப்போ இதில் இங்கே பார்க்கக்கூடியது இது எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்ட் கேப்பஸ்குள்ளே உட்காந்துக்குது, ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது எல்லாமே, வெல் காம்பவுண்டட் ஏரியாக்குள்ளே. இட்ஸ் கால் சாலிட் அண்ட் லிக்விட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சென்டர். இட் இஸ் நாட் ஏ யார்டு, ஓப்பன் பிளேஸ் கிடையாது. அதில் ஒரே ஒரு இடம் தான் ஓப்பன் பிளேஸ், அதான் ட்ரையிங் பிளாட். இந்த மாதிரி தான் அங்கே தான் வந்து வெயில் தேவைப்படுது. எனக்கு சன்லைட்டில் அந்த பேப்பர் பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வெட்டானது. அது தவிர மற்ற எதுவுமே சன்லைட் உள்ளே வர வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஸோ அப்போ யார்டு, அப்போ பில்டிங் இருப்போ மழை வரட்டும் என்ன வரட்டும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு கேன் மேனேஜ் த ப்ராஜெக்ட் இன்சைட் த ஷெட். ஸோ தான். ஸோ அப்போ எஸ்எல்ஆர்எம் சென்டர், இட் இஸ் நாட் எ யார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, இப்போது நம்ம குப்பை எடுக்கிறோம்னு சொல்கிறோம். இங்கே வந்து நாங்கள் ரிசோர்ஸ் கலெக்ஷன் சொல்கிறோம். 12 hours ஒரு தடவை எடுக்கிறப்ப ரிசோர்ஸ் கலெக்ஷன். ஸோ எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறம் அது எங்கே போகணும்? இட் ஷுட் கோ டு ஒன்லி ஒன் பிளேஸ். அதாவது சிஸ்டம் வேணும். நம்மகிட்ட சிஸ்டம் இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சிஸ்டம். என்ன சிஸ்டம்னா கம்போஸ்ட் யார்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. பெரிய ஓப்பன் பிளேஸில் பள்ளம், பெரிய வள்ளம் இருக்கும். வீட்டு குப்பை கொண்டு வந்து பள்ளத்தில் கொட்டுவாங்க, மனித கழிவுகளை கொண்டு வந்து அதில் கொட்டுவாங்க, மறுபடியும் குப்பையை கொட்டுவாங்க, மனித கழிவு கொட்டுவாங்க, மொத்தம் மக்கிடும் எருவாகவும் வெட்டி விற்று காசாக்கிடலாம். முடிஞ்சு போச்சு. இதான் குப்பை பற்றி யாரும் பேச்சே எடுத்தது கிடையாது. ஏன்னா அப்போ இருந்ததெல்லாம் வந்து இயற்கையிலேருந்து பெறப்பட்ட பொருட்கள் அப்படின்றதுனால கொண்டு வந்து கம்போஸ்ட் பையில் போட்டால் தொடப்போம், ஈச்ச தொடப்போம், பூந்தொடப்போம், லைக் தென்னந்தொடப்போம், அதே மாதிரி முறம், மூங்கில் கூடையில் பண்ணது, மூங்கிலில் பெரம்பு கூடை, இது மாதிரி தான் பண்ணோம். அப்போ இயற்கையிலேருந்து வந்தது தான் எல்லாமே. பெரும்பாலும் அப்படியே கொண்டு போனால் மக்கி போயிடும். பெரும்பாலும் வீட்டிலேருந்து பாட்டில் கூட தூக்கி போட மாட்டாங்க. அதாவது எண்ணெய் ஊற்றி ஒரு அகல் விளக்கு மாதிரி வச்சுக்குவாங்க, ஒரு விளக்கா வச்சுக்குவாங்க. இது மாதிரி நிறைய எதுவும் தூக்கி போட முடியாது. அதே மாதிரி துணியெல்லாம் போட்டால் தே வில் கெட் சம் அதர் மெட்டீரியல், அப்படி பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கல்ச்சர் இருந்தது. ஸோ அப்போ எதுவுமே தூக்கி போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாறி இப்போது ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரல. கடந்த ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலை. வி ஹேவ் த சிஸ்டம் ஃபார் மேக்கிங் சாம்பார், சப்ஜி ஆர் எனி ஃபுட் ஐட்டம். ஒவ்வொருத்துக்கும் இப்படி தான் செய்யணும்னு ஒரு முறை இருக்குது. அப்படி செஞ்சால் தான் அந்த பொருள் வரும் வெளியே. அந்த சிஸ்டம் இருந்தது. சிஸ்டம் இருக்கிறதுனால தான் வேலை செய்யுது. ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா மெயின் கேட்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் தான் ஃப்ளைட்டில் போய் உட்கார முடியும். அப்போது ஒரு சிஸ்டம் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் குப்பைக்கு என்ன சிஸ்டம் இருக்குது நம்மகிட்ட? நீ அதான் சிக்கல். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குப்பைக்கு தகுந்த மாதிரி என்ன சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது, அந்த சிஸ்டம் தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபீல்டு ஸ்டடியில். ஸோ ஒன்ஸ் த வேஸ்ட் இஸ் கலெக்டட் ஆர் ரிசோர்ஸ் இஸ் கலெக்டட், யூ ஷுட் கோ டு ஒன்லி ஒன் பில்டிங் கால் செகண்டரி செக்ரேஷன், நோ அதர் பிளேஸ். வேறு எந்த பில்டிங்களும் நுழையக்கூடாது. அந்த பில்டிங்குள்ளே தான் வண்டி போகணும்.
அங்கே தான் டிஸ்போஸ் பண்ணணும், இந்த ரூம்குள்ளே தான் போய் கொட்டணும் அதை. ஏன்னா அதுக்கான வசதிகள் அங்கே அந்த ரூமில் தான் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே போன உடனே குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம், வண்டியில் இருக்குது. அதை கொண்டு வந்து இந்த செகண்டரி செக்ரேஷன் ரூமுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கேட்டில் ஈட்டபிள் ஐட்டம், ஃப்ரெஷ் ஐட்டம், இந்த வேஸ்டெல்லாம் எடுத்து கேட்டில் ஷெட்டுக்கு போயிடுது. அந்த ரூம் பில்டிங்லேருந்து பக்கத்து பில்டிங் அனுப்புகிறேன். ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய பேப்பர், பிளாஸ்டிக், கார்ட்போர்ட், மெட்டல், கிளாஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே பிரித்து ட்ரெஷரிக்கு அனுப்புகிறேன். ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு பேப்பரை தான் அனுப்ப முடியும். அங்கே போனது ட்ரெஷரிக்கு போனால் தான் அந்த பேப்பரை 13 வகையாக பிரிக்க முடியும். அந்த 13 பேப்பர் எங்கள் டிஸ்பிளேல இருக்குது. இந்த இடத்துல வந்து செகண்டரி செக்ரேஷனில் எல்லா அட்டைப்பட்டியும் ஒன்றா தான் தூக்கி போடுவேன். பக்கத்துக்கு ஒரு பில்டிங்கில் போனால் தான் அந்த அட்டைப்பட்டியை 9 வகையாக பிரிக்க முடியும். அதே மாதிரி இந்த பில்டிங்கில் பிளாஸ்டிக்கெல்லாம் ஒன்றா தூக்கி போடுவேன். அந்த பிளாஸ்டிக்கு 48 வகையாக பிரிக்க முடியும் இங்கே. ஸோ ட்ரெஷரியில் தான் அதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அங்கே +2 படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள் டு டூ திஸ் ஒர்க். நோ அதர் பர்சன் ஷுட் கோ இன்சைட். ஸோ அது வந்து ட்ரெஷரி அங்கே இருக்குது. அடுத்தது ஈரமான பேப்பர், ஈரமான அட்டைப்பட்டி வந்துருக்குது. அது காய வைக்கிறதுக்கு ட்ரெஷரிக்கு தான் போகணும், அது ட்ரையிங் பிளாட்டுக்கு போகணும். அடுத்தது ஃபுட் வேஸ்ட் வந்திருக்கு. சாப்பாடு, ரொட்டி, பிரெட் இதெல்லாம் போட்டு விட்டாங்க. அதெல்லாம் பயோகாஸ் பிளான்ட்டில் கொண்டு போய்ட்டு பயோகாஸில் கவுடங்கோடு மிக்ஸ் பண்ணி பயோகாஸ் பிளான்ட்டில் போட்டு விட்டுலாம். அடுத்தது ரொம்ப ராட்டன் மெட்டீரியல் ஒரு டீகம்போஸ்ட் மெட்டீரியல் வந்துருச்சு. ஒரு வீட்டில் தெரியாமல் ஒரு வாரம் வீட்டில் வச்சு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. டீகம்போஸ் ஆகிருக்குது ஏற்கனவே. அது கேட்டலுக்கும் விட முடியாது. அதில் ஃபைபர் ஐட்டம் நிறைய இருக்கிறனால பயோகேஸ்க்கும் போட முடியல. 5 டீவியேஷன் கொடுக்குறோம். வேறு எந்த ஷெட்டுக்கும் எந்த ஐட்டமும் போகவும் கூடாது. இதுதான் சிஸ்டம் இங்கே. ஸோ இங்கே இருக்கிற இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த வண்டியில் குப்பை எடுத்து வந்துட்டாங்க. வண்டியில் குப்பை நிற்குது. இப்போ அந்த வண்டியில் வைக்க முடியாது குப்பை, வண்டிக்கு அது ப்ராப்ளம். ஆனால் அதுதான் இந்த யூனிட்டுக்கு ரா மெட்டீரியல். இந்த டிசைன் அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ப்ராப்ளம், இதுக்கு ரா மெட்டீரியல். அது இல்லைனா இந்த யூனிட் ரன் ஆகாது. ஸோ இந்த யூனிட் குப்பையில் கொட்டிட்டாங்க, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதுக்கப்புறம் காய்கறி குப்பை இருக்குது, டீகம்போஸ் ஆகி நாத்தடிச்சிடும். ஆனால் இங்கே ப்ராப்ளம் அந்த காய்கறி குப்பை. ஆனால் அதுதான் ரா மெட்டீரியல் ஃபார் கேட்டில் ஷெட். ஸோ அது மாடுகள் வந்தது. ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அடுத்தது. ஸோ மாடுகள் வந்தது இங்கே 8 மணி நேரத்தில் சாணி ஆச்சு. சாணி ஆனதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் த்ரெட் அவுட்லெட்டு. ஸோ இங்கேருந்து சாணி வந்து இமீடியட்டாக போகிறது பயோகேஸ் பிளான்ட் தான். அதான் மேஜர், எல்லாமே பயோகேஸ் பிளான்ட் போயிடும். அதில் கம்போஸ்டிங்க்கு தேவையானது இந்த தர கழுவுற தண்ணியெல்லாம் வரும், சாணம் தண்ணியெலாம், அதெல்லாம் கம்போஸ்டிங்க்கு அனுப்பலாம். அடுத்தது லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாத்து ப்ராஜெக்ட்டுக்கு அந்த தண்ணி தேவைப்படுது, அதுவும் அனுப்பலாம். அடுத்தது வர்மி கல்ச்சர். வர்மி கம்போஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த சாணி பயோகேஸ் வர்மி கம்போஸ்டிங் போகுது, கம்போஸ்டிங் நடக்குது. ஆனால் அந்த கல்ச்சர் பண்ணுறப்ப மண்புழு முட்டையை பொறிக்கிறதுக்கு ஹீட் தேவைப்படுது. அந்த ஹீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான கவுடங் தான் தேவைப்படுது. அப்போ தான் அந்த ஹீட் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ இங்கேருந்து அந்த யூனிட் கொண்டு போகிறேன். இந்த மாடு இதில் அதே மாதிரி இதிலேருந்து வரக்கூடிய சாணியும் கோமியமும் பஞ்சகவ்யம் தயாரிக்கிறதுலேருந்து மற்ற நிறைய ப்ராசஸ் தேவைப்படுறதுனால இங்கேருந்து ட்ரெஷரி செக்ரிகேஷனுக்கு அங்கே போயிடுது. ஸோ அப்போ இங்கேருந்து மறுபடியும் மாடு வந்து 5 முக்கியமான லிங்க் பண்ணிட்டு போகுது இந்த ப்ராஜெக்ட்டில். அடுத்தது ட்ரையிங் பிளாட். அங்கே ஈரமானதெல்லாம் இங்கே வந்தது. காய்ஞ்சதுக்கப்புறம் அது நேரடியாக ஒரே லிங்க் தான். காய்ஞ்சதுக்கப்புறம் இது வேறு போக வேண்டியதான் ட்ரெஷரி செக்ரிகேஷன். வேறு எந்த லிங்க்கும் இதில் அவ்வளோ சீக்கிரம் வராது. காய்ஞ்சதுக்கப்புறம் அது ட்ரெஷரிக்கு அங்கே போயிடுது. அங்கே போனால் அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். திரவக்கழிவு மேலாண்மையிலிருந்து வரக்கூடியது வந்து 2 அவுட்லெட்டு 3 அவுட்லெட்டு. ஒன்று வந்து இந்த லிக்விட் வேஸ்ட்டை சுத்தப்படுத்தி அந்த வேஸ்ட் வாட்டரை ஃபாடராக கல்டிவேட் பண்ணிடுறோம். இந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸ் வளர்ந்துடுது. அந்த கிராஸ் வந்து ஃபாடர் கிராஸ் கோஸ் பேக் டு கேட்டல் ஷெட் அகைன். ஒன்று. ரெண்டாவது ட்ரெஷரி செக்ரிகேஷன். இதில் வரக்கூடிய வாத்து முட்டை இதெல்லாமே வந்து ட்ரெஷரி செக்ரிகேஷன் போது. ஏன்னா அங்கே தான் வந்து வாத்து முட்டைகளை பொறிக்கக்கூடிய யூனிட் இருக்குது. ஸோ அங்கே போயிடுது நேரடியாக. ரெண்டாவது இந்த